வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேச போறது பணத்தை பத்தி மட்டும் இல்ல, நம்ம கௌரவத்தை பத்தி. நம்மள பல பேருக்கு ஒரு பொதுமான கவலை உண்டு. மாசம் ஆனா வர்ற சம்பளம் வர்ற வழியே தெரியாம போயிடுது. இதுல மிச்சம் பண்ணி நான் என்னத்த சாதிக்க போறேன்னு புலம்புற நடுத்தர வர்க்க மக்களுக்கும், அண்ணே நாங்கெல்லாம் அன்னைக்கு காய்ச்சல்னா கூட அடுத்தவங்க முன்னாடி கை கட்டி நிக்கணும், தினக்கூலி வேலை பாக்குற எங்களாலையெல்லாம் எப்படிங்க சேமிக்க முடியும்னு கேக்குற சாமானியர்களுக்கும் இந்த வீடியோ ஒரு தெளிவான விடை. பெரிய காசு இருந்தாதான் சேமிக்க முடியுங்கிறது ஒரு மாயை, ஒரு பொய். உண்மைய சொல்லப்போனா சேமிக்க பெரிய படிப்பு தேவையில்ல, பெரிய வருமானம் தேவையில்ல. ஒரு சின்ன மனசும் என் குடும்பத்தை நான் கௌரவமா வாழ வைப்பேங்கிற அந்த உறுதியும் இருந்தாலே போதும். நீங்க ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, இந்த 100 நாள் சேமிப்பு சவால இன்னைக்கே ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களே பாப்பீங்க. முயற்சி செஞ்சு பாருங்க. உங்க எதிர்காலம் உங்க கையில. இந்த 100 நாள் சேமிப்பு சவால் உங்கள உடனே கோடீஸ்வரராக்காது. ஆனா நடுராத்திரியில ஒரு அவசரம்னா நீங்க யார்கிட்டயும் போய் நிக்காம உங்க சொந்த காசுல உங்க குடும்பத்தை காப்பாத்துற அந்த நிம்மதிய தரும். அந்த நிம்மதிக்கு முன்னாடி கோடிக்கணக்கான பணம் கூட ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ வீடியோவை பாக்குற உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க வீட்ல இருக்கிற குழந்தைங்களோட படிப்புக்கோ இல்ல உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்களோட மருத்துவத்துக்கோ திடீர்னு ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். அப்போ நீங்க யார்கிட்டயும் கடன் கேட்காம உங்க சொந்த சேமிப்புல இருந்து அந்த பணத்தை எடுத்து இந்தா வச்சுக்கோன்னு கொடுக்கும்போது உங்க மனசு எவ்வளவு பெருமிதப்படும்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? அந்த பெருமிதத்தை நீங்க அடையணுமா? முத்து மல்லிகான்னு ஒரு சாதாரண குடும்பம் வெறும் 50 ரூபாய வச்சு எப்படி ஒரு மிராக்கிள் பண்ணாங்கன்னு கதைய கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சனிக்கிழமை ராத்திரி ஊரே அடங்குன அந்த நேரத்துல அந்த சின்ன வாடகை வீட்டுக்குள்ள மட்டும் ஒரு இனம் புரியாத அமைதி. முத்து அன்னைக்கு வேலைய முடிச்சிட்டு வரும்போது அவன் உடம்பு மட்டும் இல்ல, மனசும் சேர்ந்துதான் சோர்ந்து போயிருந்தது. சட்டப்பையில கசங்கி போயிருந்த அந்த 600 ரூபா கூலியை எடுத்து மல்லிகா கிட்ட நீட்டுறான். அந்த பணத்தை வாங்கும்போது மல்லிகாவோட கை லேசா நடுங்குது. அவன் முகத்துல ஒரு வருத்தம் இல்ல இல்ல, அது ஒரு விதமான பயம். மல்லிகா மெதுவா கேக்குறா, என்னங்க, வீட்டு வாடகை கொடுக்க 5ஆம் தேதி ஆயிடுச்சு. கவினோட ஸ்கூல் ஃபீஸ் 2 மாசமா பாக்கி இருக்கு. மளிகை டப்பாலாம் ஒவ்வொன்னா காலியாகி சத்தம் போடுதுங்க. இந்த 600 ரூபாய வச்சு எத முதல்ல சமாளிக்கிறது? அவளோட அந்த கேள்வி முத்துவ அப்படியே சுட்டுடுச்சு. முத்து சலிச்சுக்கிறான். ஆனா அந்த சலிப்புல கோபத்தை விட ஆதங்கம்தான் அதிகமா இருக்கு. என்ன பண்ண சொல்ற மல்லிகா என்ன? வாரம் முழுக்க வேலை கிடைச்சா நான் ஏன் இப்படி வந்து நிக்கிறேன்? வாரத்துல 3 நாள் தான் வேலை கிடைக்குது. மீதி நாள் சிமெண்ட் மூட்டை தூக்காம வெறும் கையோட வீதி வீதியா அலைஞ்சிட்டு வரது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல யோசிச்சு பாத்தியா? இவங்க 2 பேரும் இப்படி விவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வீட்டு மூலையில தன் பழைய நோட்டு புத்தகத்தை வச்சு படிச்சிட்டு இருந்த 10 வயசு கவின் மெதுவா தலைய நிமித்தி பாக்குறான். அவன் கண்ணுல ஒரு ஆசை. அவன் நண்பன் வச்சிருக்க மாதிரி ஒரு சின்ன சைக்கிள் வாங்கணும்னு ஒரு ஆசை. அன்னைக்கு காலையில கூட அப்பா இன்னைக்கு வரும்போது சைக்கிள் பத்தி கேப்போன்னு நினைச்சு வச்சிருந்தான். ஆனா இப்போ அப்பாவோட சோர்ந்த முகத்தையும் அம்மாவோட தவிப்பையும் பார்த்ததும் அந்த ஆசைய அப்படியே தொண்டைக்குள்ளேயே முழுங்கிடுறான். இப்போ நம்ம ஆசைய சொன்னா அப்பா இன்னும் வருத்தப்படுவாருன்னு நினைச்சு தன் மனசுக்குள்ள அந்த சைக்கிள் ஆசைய பூட்டி வச்சுட்டு தலைய குனிஞ்சுக்கிறான். நண்பர்களே, இப்போ சொல்லுங்க, முத்து கஷ்டப்படுறது தெரியுது, மல்லிகா தவிக்கிறது புரியுது. ஆனா இந்த 2க்கும் நடுவுல தன் சின்ன சின்ன ஆசைகளை கூட சொல்ல முடியாம தவிக்கிறானே கவின், அவனோட மௌனத்துக்கு என்ன விலை சொல்லப் போறோம்? இது வெறும் முத்து வீட்டு பிரச்சனை இல்ல, நம்மில் பல பேர் கடந்து வந்த அதே இருட்டு பாதைதான் இது. நேத்து ராத்திரி நடந்த சண்டையால வீட்ல ஒரு விதமான கனத்த மௌனம். ஆனா அடுத்த நாள் காலையில மல்லிகா முகம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஏதோ ஒரு முடிவோட சமையலறைக்குள்ளிருந்து ஒரு காலி பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்துட்டு வர்றா. அதுல ஒரு வெள்ளை பேப்பரை ஒட்டி அதுல கவினோட ஸ்கெட்ச் பென்னாவ வாங்கி 100 நாள் சேமிப்பு சவால்னு அழகா எழுதுறா. அத தூசு தட்டி ஹால்ல இருக்கிற சின்ன மேஜை மேல வைக்கிறா. முத்து டீ குடிச்சுக்கிட்டே ஆச்சரியமா கேக்குறாரு, என்ன மல்லிகா, புதுசா ஏதோ பண்ற? இந்த டப்பாவை வச்சு என்ன வித்த காட்டப் போற? மல்லிகா சிரிச்சுக்கிட்டே சொல்றா, ஒன்னும் இல்லைங்க, இன்னிக்கு நீங்க வேலை முடிஞ்சு வரும்போது கொண்டு வர கூலியில இருந்து எனக்காக நம்ம கவினுக்காக வெறும் 50 ரூபாய மட்டும் இதுல போடுங்க. மீதி காசை என்கிட்ட கொடுங்க. நான் எப்படியாவது குடும்பத்தை ஓட்டுறேன். ஒருவேளை அன்னிக்கு வேலை இல்லனா பரவாயில்ல,
ஆனா வேலை இருக்கிற அன்னிக்கு 5, 10ன்னு உங்களால முடிஞ்சதை இதுல போடுவோம். முத்துவுக்கு இது சிரிப்பா வருது. மல்லிகா, விளையாடாத. வர்ற 600 ரூபாயே பத்தல, இதுல 50 ரூபாயை எடுத்து வச்சு என்னத்த சாதிக்க போற? இந்த 50 ரூபாயில 1 கிலோ தக்காளி கூட வாங்க முடியாது. இதுல எத மாத்த முடியும்னு நினைக்கிற? மல்லிகா இப்போ ஒரு நிமிஷம் முத்துவ நேருக்கு நேர் பார்த்து ஒரு எளிய கணக்க சொல்றா. ஏங்க, ஒரு நாளைக்கு 50 ரூபாங்கிறது உங்களுக்கு சின்னதா தெரியலாம். ஆனா இதோ பாருங்க, ஒரு நாளைக்கு 50 ரூபாய், அப்போ 10 நாளைக்கு 500 ரூபாய். இதே மாதிரி 100 நாள் நாம செஞ்சா நம்ம கையில 5000 ரூபாய் இருக்கும். யோசிச்சு பாருங்க, நேத்து கவின் ஸ்கூல் ஃபீஸ்க்கு 2000 ரூபாய் இல்லாம நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அப்போ இந்த 5000 ரூபாய் நம்ம கையில இருந்திருந்தா நாம நேத்து அப்படி சண்டை போட்டிருப்போமா? பெரிய தொகைய சேமிட்ட நமக்கு வசதி இல்லைங்க. ஆனா இந்த 50 ரூபாய சேமிக்க நமக்கு தகுதி இருக்கு. மல்லிகா சொன்ன அந்த எளிய கணக்கு முத்துவை யோசிக்க வைக்குது. 5000 ரூபாங்கிறது அவனோட 8 நாள் உழைப்பு. அது வெறும் 50 ரூபாய் மூலமா கிடைக்குமாங்கிற ஆச்சரியத்தோட அந்த உண்டியல பாக்குறான். நண்பர்களே, மல்லிகா சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை பாத்தீங்களா? நாம பல நேரங்கள்ல 50 ரூபாய் தானேன்னு அலட்சியப்படுத்துற அந்த தொகைதான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்மை காப்பாத்துற சஞ்சீவி மூலிகையா மாறுது. நாட்கள் சக்கரம் போல ஓட ஆரம்பிக்குது. ஆனா எல்லா நாளும் முத்துவுக்கு சாதகமா இல்ல. சில நாள் விடியற்காலையிலேயே வேலை கிடைச்சிடும். சில நாள் வெயில் உச்சியில ஏறுற வரைக்கும் காத்துக்கிட்டே இருப்பான். வேலை கிடைக்காது. அந்த மாதிரி நாட்கள்ல முத்து வீட்டுக்கு வரும்போது கால்கள் மட்டும் இல்ல, அவனோட நம்பிக்கையும் தளர்ந்து போயிருக்கும். அந்த 100 நாள் சவால் டப்பா அன்னிக்கு மௌனமா இருக்கும். ஆனா முத்து ஒரு விஷயத்த ஆச்சரியமா கவனிச்சான். முத்துவால காசு போட முடியாத அன்னிக்கு கூட மல்லிகா எதையாவது மிச்சம் பிடிச்சு அந்த டப்பால ஒரு 10 ரூபாயாவது போட்டுடுவா. காய்கறி வாங்கும்போது 1 கிலோக்கு பதிலா 1/2 கிலோ வாங்குவா. இல்லனா அவ ஆசைப்பட்ட ஒரு சின்ன பொருளை தள்ளி வைப்பா. மல்லிகா, ஏதாச்சும் ஒரு நாள் போடலேனா என்ன, காசு இருக்கும்போது போட்டுக்கலாமேன்னு முத்து கேப்பான். அதுக்கு மல்லிகா சொல்ற பதில் இருக்கே, இல்லைங்க, இது வெறும் காசில்ல, நாம எடுத்து வச்ச வைராகியம். ஒரு நாள் விட்டுட்டா கூட அப்புறம் மனசு சோம்பேறி ஆயிடும். 10 ரூபாயோ 5 ரூபாயோ அந்த டப்பா அன்னைக்கு பசியோட இருக்கக்கூடாது. ஒரு நாள் பயங்கரமான வெயில். முத்து வேலை முடிஞ்சு வரும்போது தொண்டை காஞ்சு போயிருக்கு. ரோடு ஓரமா இருக்கிற டீ கடையில வடை வாசனையும் இஞ்சி டீ வாசனையும் அவனை இழுக்குது. பையில கைவிடுறான். ஒரே ஒரு 10 ரூபாய் தாள் இருக்கு. ஒரு டீ குடிச்சா என்ன, உடம்பு அசதி தீருமேன்னு அவன் மனசு சொல்லுது. ஆனா அதே சமயம் அவன் கண்ணு முன்னாடி கவினோட அந்த பழைய நோட்டு புத்தகம் வந்து போகுது. சல்லி காசா இருந்தாலும் இத வீட்டுக்கு கொண்டு போய் அந்த உண்டியல்ல போட்டா என்னைக்கு இருந்தாலும் கவினோட ஒரு சின்ன ஆசையாவது நிறைவேறும்லன்னு நினைக்கிறான். மனச கல்லாக்கிட்டு அந்த 10 ரூபாய சுருட்டி பையில போட்டுட்டு வெறும் தண்ணிய குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். அன்னைக்கு அந்த உண்டியல்ல அவன் போடுற அந்த 10 ரூபாய் ஒரு 1000 ரூபாய்க்கு சமம். ஏன்னா அது அவனோட தியாகத்துல வந்தது. இப்படியே நாட்கள் நகருது. 30 நாட்கள் முடிஞ்சுது. டப்பா ஓரளவுக்கு கனமாச்சு. 50 நாட்கள் ஆனது. முத்துவுக்கும் மல்லிகாவுக்கும் இது ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு. 80 நாட்கள் நெருங்குது. இப்போ அவங்க கிட்ட ஒரு புது தெம்பு, நம்மளாலையும் முடியுங்கிற அந்த தன்னம்பிக்கை அவங்க முகத்துல ஒரு தனி பிரகாசத்தை தருது. ஆனா நண்பர்களே, விதி எப்பவுமே ஒரு பெரிய சோதனைய வெச்சதுக்கு அப்புறம்தான் நமக்கான வெற்றியை கொடுக்கும். முத்து குடும்பத்துக்கும் அப்படி ஒரு சோதனை காத்துக்கிட்டு இருந்தது. சரியா 90வது நாள். இன்னும் 10 நாள்ல சவால் முடியப்போது. ஆனா விதி வேற கணக்கு வச்சிருந்தது. மழை பெஞ்சிட்டு இருக்கு. கவின் காய்ச்சல்ல துடிக்கிறான். மல்லிகா அலர்றா. என்னங்க, கவின் உடம்பு நெருப்பா கொதிக்குது, மூச்சு விடவே கஷ்டப்படுறான். முத்து நிலகுலைஞ்சு போறான். அன்னிக்கு அவன்கிட்ட வேலை இல்ல, பையில வெறும் சில்லறைகள் தான் மிச்சம். மல்லிகா, கையில ஒரு பைசா இல்லையே, இவனை எப்படி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவேன்னு தலையில கை வச்சு உட்கார்ந்துடுறான். அப்போ மல்லிகா கண்ணுல ஒரு தெளிவு. மெதுவா அந்த 100 நாள் சவால் உண்டியலை எடுத்துட்டு வந்து முத்து முன்னாடி வைக்கிறா. இத உடைங்கங்க. முத்து பதறான். இல்ல மல்லிகா, இது கவினோட சைக்கிள் ஆசைக்காகவும் உன் கஷ்டத்துக்காகவும் சேர்த்தது. நான் வேணா யார்கிட்டயாவது கடன் கேட்டுட்டு வரேன்னு ஓடுறான். ஆனா மல்லிகா அவன் கைய பிடிச்சு நிறுத்துறா. வேண்டாங்க, இந்த ராத்திரியில யார்கிட்ட போய் நிப்பீங்க? கடன் வாங்குறது சுலபம், ஆனா கௌரவத்தை இழக்கக்கூடாது. நம்ம புள்ள உயிர்தான் முக்கியம். உடைங்க. சில்லறைகளோட சத்தம் அந்த வீடே அதிருது. நண்பர்களே, அன்னிக்கு அந்த தரையில செதறனது வெறும் காசில்ல. வெயில்ல முத்து வேணான்னு ஒதுக்குன அந்த 1 கப் டீ, மல்லிகா தான் ஆசைகளை அடக்கிட்டு மிச்சம் பண்ணுன அந்த 1 கிலோ தக்காளி,
90 நாட்களா அந்த குடும்பம் கட்டி காத்துட்டு வந்த அவங்களோட கௌரவம். அந்த பணத்தை அள்ளி எடுக்கும்போது முத்துவுக்கு ஒரு புது தைரியம் பிறக்குது. யார்கிட்டயும் கையேந்தாம தான் உழைப்புல மகனை காப்பாத்த போறோங்கிற அந்த தன்மானம் அவனுக்குள்ள மிராக்கிள் பண்ணுது. ஆஸ்பத்திரியில கவினுக்கு சிகிச்சை முடிஞ்சு அவன் இப்போ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். முத்துவும் மல்லிகாவும் வீட்டுக்கு வந்து அன்னிக்கு உடைச்ச அந்த உண்டியல் காசை நிதானமா எண்ணி பாக்குறாங்க. முத்துவுக்கு ஆச்சரியம் தாங்கல. மல்லிகா, இவ்ளோ காசான்னு கேக்குறான். அங்க இருந்தது வெறும் சில்லறைகள் இல்ல, ஒரு நடுத்தர குடும்பத்தின் 90 நாள் வைராகியம். அந்த டப்பால மொத்தம் எவ்வளவு இருந்தது தெரியுமா? நாம ஒரு சின்ன கணக்கு போட்டு பாப்போமா? முதல் 30 நாள், ஒரு நாளைக்கு சராசரியா 50 ரூபாய்னு முத்து போட்டது 30 × 50 1500 ரூபாய். அடுத்த 30 நாள் முத்துவுக்கு கூடுதல் வேலை கிடைச்சப்போ சில நாள் 100 ரூபாய், சில நாள் 50 ரூபாய்னு போட்டது சுமார் 2500 ரூபாய். கடைசி 30 நாள் மல்லிகா தன் செலவ குறைச்சு முத்து டீ செலவ மிச்சம் பண்ணி கவின் தன் சேமிப்ப போட்டு சேர்த்தது சுமார் 2500 ரூபாய். மொத்தம் 90 நாட்களில் அந்த உண்டியலில் இருந்தது 6500 ரூபாய். நண்பர்களே, யோசிச்சு பாருங்க. 6500 ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய தொகையா தெரியாம இருக்கலாம். ஆனா அன்னிக்கு முத்துவுக்கு இருந்த நிலைமையில யாருமே அவனுக்கு ஒரு 100 ரூபாய் கூட கடனா கொடுக்க முடியாத அந்த மழை ராத்திரியில இந்த 6500 ரூபாய் ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சது. கவினுக்கு நல்லபடியா வைத்தியம் பார்த்தாச்சு. அதுக்கு ஆன செலவு 3500 ரூபாய். மீதி இருந்த 3000 ரூபாயில மல்லிகா என்ன செஞ்சா தெரியுமா? கவின் ரொம்ப நாளா ஆசைப்பட்ட அந்த பழைய சைக்கிள மெருகேத்தி வாங்கிட்டு வந்து அவன் முன்னாடி நிறுத்துறா. கவின் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். அவன் ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு. அதைவிட முக்கியமா தன் அம்மாவும் அப்பாவும் யாருக்கிட்டையும் கையேந்தாம கௌரவமா அந்த ஆசைய நிறைவேத்துனாங்கங்கிறது தான் அந்த பையனுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. முத்து அன்னிக்கு ஒரு பெரிய பாடத்தை புரிஞ்சுக்கிட்டான். காசு அதிகமா சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்ல. சம்பாதிக்கிற காசுல கஷ்ட காலத்துக்காக நாம எவ்வளவு ஒதுக்கி வைக்கிறோங்கிறது தான் உண்மையான நிம்மதி. என்ன நண்பர்களே, முத்துவும் மல்லிகாவும் செஞ்ச இந்த மேஜிக் உங்க வீட்லயும் நடக்கணுமா? பெரிய முதலீடு வேண்டாம். ஒரு சின்ன உண்டியல், ஒரு 50 ரூபாய், அப்புறம் நம்மால முடியுங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை, இது இருந்தா போதும். உங்க கௌரவம் எப்பவுமே காப்பாற்றப்படும். என்ன நண்பர்களே, முத்து மல்லிகாவோட இந்த யதார்த்தமான கதை உங்க மனச தொட்டுதா? ஒரு சாதாரண தினக்கூலி குடும்பமே தன்மானத்தோட வாழ முடியும்னா நிச்சயமா நம்மாலையும் முடியும். நாம ஏன் இதே மாதிரி ஒரு 100 நாள் சேமிப்பு சவால இன்னிக்கே ஆரம்பிக்க கூடாது? இது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதியை தரும். இதோ உங்களுக்கான 4 எளிய வழிமுறைகள். ஒரு உண்டியல் அல்லது டப்பாவை தேர்வு செய்யுங்கள். முதல்ல உங்க வீட்ல இருக்கிற ஒரு பழைய பிளாஸ்டிக் டப்பாவையோ இல்ல ஒரு மண் உண்டியலையோ எடுங்க. அதுல 100 நாள் சவால்னு பெருசா ஒரு பேப்பர்ல எழுதி ஒட்டுங்க. அது உங்கள தினமும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். உங்களால் முடிந்த ஒரு சிறு தொகை. உங்க வருமானம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஆனா தினமும் உங்களால முடிஞ்ச ஒரு தொகைய, அது வெறும் 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ இல்ல 100 ரூபாயோ, மறக்காம அந்த உண்டியல்ல போடுங்க. அன்னைக்கு வருமானம் இல்லைனா கூட மல்லிகா மாதிரி உங்களோட ஒரு சின்ன செலவை குறைச்சிக்கிட்டு அதுல போடுங்க. 100 நாள் வரை கை வைக்காதீர்கள். என்ன காரணத்துக்காகவும் அந்த 100 நாட்கள் முடியிற வரைக்கும் அந்த உண்டியலை திறக்காதீங்க. அது உங்க குடும்பத்தோட அவசரகால பாதுகாப்பு கவசம்னு மனசுல வச்சுக்கோங்க. ஒரு லட்சியத்திற்காக பயன்படுத்துங்கள். சரியா 100 நாள் கழிச்சு அதை திறங்க. அந்த பணத்தை உங்க குழந்தைகளோட படிப்பு செலவுக்கோ, வீட்ல இருக்கிற பெரியவங்களோட மருத்துவத்துக்கோ அல்லது நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு பயனுள்ள பொருளை வாங்குறதுக்கோ பயன்படுத்துங்க. அப்போ வர்ற அந்த நிம்மதி இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. நண்பர்களே, சிறுதுளி பெருவெள்ளம்னு சும்மாவா சொன்னாங்க? இன்னைக்கு நீங்க எடுத்து வைக்கிற அந்த ஒரு 10 ரூபாய் நாளைக்கு உங்க கஷ்ட காலத்துல நீங்க யார்கிட்டயும் தலகுனிஞ்சு நிக்காம உங்கள காப்பாத்தும். உங்க சேமிப்பு பயணத்தை இன்னைக்கே இப்பவே ஆரம்பிங்க. இந்த கலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க தினமும் எவ்வளவு சேமிக்க போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட அந்த ஒரு கமெண்ட் இன்னும் பல பேருக்கு சேமிக்க தூண்டுதலா இருக்கும். இதே மாதிரி பயனுள்ள நிதி மேலாண்மை மற்றும் சேமிப்பு திட்டங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி வச்சுக்கோங்க. முயற்சிப்போம், சேமிப்போம், கௌரவமாக வாழ்வோம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.